கேரளாவோட 3 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தாலாம். 14ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 649740 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 743 கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி பவர் நம்பர் என்ன வந்துச்சுன்னா 298, அதாவது 298 தான் நம்ம கெஸ்ஸிங்கோட மெயின் நம்பரு. அதோட பவர் நம்பராக நான் லாஸ்ட்டில் 3 டிஜிட்டில் 743ன்னு கொடுத்தேன். ஆனால் ரிசல்ட்டை பாருங்கள் 740 வந்திருக்கு. ஸோ நமக்கு இதில் சி போர்டு நமக்கு மிஸ் ஆனதுனால நமக்கு டோட்டலாகவே ஃப்ளாப் ஆகிருக்கு. இல்லைனா நமக்கு ஃபுல் வின் வந்திருக்கு சான்ஸ் இருந்திருக்கும். பட் ஆனால் 740 வந்திருக்கு, நம்ம 743 கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு நம்பர் நமக்கு இன்றைக்கி மிஸ் ஆகிருக்கு. ஓகே, 15ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 7 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 7 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் 0 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. சி போர்டில் 0 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ என்னடா 740 ரிசல்ட்டாக வந்துருக்கு, திருப்பி அதையே கொடுக்குறான்னு பார்க்காதீங்க. ஸோ இது ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது. இது ஆல்ரெடி நடந்திருக்கு ஒரு டைமு. உங்கள் டவுட் இருந்துச்சுன்னா டிஎலோட ரிசல்ட்டில் பாருங்கள். ஒரு நாள் வந்து 470 சம்திங் வந்திருக்கும். அடுத்த நாளுமே நமக்கு அதே நம்பரே வந்து திருப்பி, அதாவது 470னா 740 அப்படி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இது ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது. ஏன்னா 935 ரிசல்ட் வந்து நமக்கு அடுத்த நாளும் 935 வந்துச்சு. நம்ம ஃபுல் வின் கொடுத்த அடுத்த நாளும் அதே நம்பரே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து மேபி பாக்ஸ் வந்து சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் சேனல் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நாளைக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிசல்ட் திருப்பி வர சான்ஸ் இருக்கான்னு கேட்டு டவுட்டு தான். வரவும் வாய்ப்பு இருக்குது, வராமலும் போகலாம். ஆனால் கொடுத்துருக்கேன் உங்கள் கெஸ்ஸிங்கில். இது மேபி உங்களுக்கு வந்து இதில் 952 அது மாதிரி கூட உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கலாம். அது மாதிரி தான் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க, தப்பு கிடையாது. ஸோ எனக்கு வந்திருக்க நம்பர் நான் நீங்கள் போடுறேன், எப்படி வருதுன்றது நாளைக்கு பார்க்கலாம். அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் 2772 அதுக்கப்புறம் 7447 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 470 அதோட பவர் நம்பர் 470925 இதுதான் நமக்கு கிடச்சிருக்க பவர் நம்பர். ஸோ நாளைக்கு இதுலேருந்து ரிசல்ட் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் மேட்ச் ஆனால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா நாளைக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராகவே கண்டிப்பாக ப்ளே இருந்துட்டு தான் இருக்கும், அதாவது ரிசல்ட் இருந்துட்டு தான் இருக்கும். கேரளா ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ நாளைக்கு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நாளைக்கு இது வந்தனா ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில், இல்லைன்னா நாளைக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுநாள் நம்ம இது வர்றதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டுக்கலாம்.